ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த ஓபிஎஸ் அரை மணி நேரம் காத்திருந்த நிலையில் சின்னம் ஒதுக்க தாமதமானதால் புறப்பட்டு சென்றார். குறிப்பிட்ட ஒரு சின்னத்தை சுயேட்சைகள் பலரும் கோரினால் குலுக்கல் முறை மூலம் சின்னம் ஒதுக்கீடு நடைபெறும் எனவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபுராவ் வழங்க கேட்கலாம். பிரபுராவ், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். ராமநாதபுரம் மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அவரைத் தொடர்ந்து சுமார் 5க்கும் அதாவது குறிப்பாக 5 பன்னீர்செல்வம் என்ற பெயரில் அடுத்தடுத்து வேட்புமனுக்கள் சுயேட்சையாக வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. தற்போது அவர்களின் சின்னம் ஒதுக்கப்பட்டு வருகிறது. இந்த சின்னத்தில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வாளி, திராட்சை, பலாப்பழம் உள்ளிட்டவைகளை கேட்டிருந்தால், அதே போல் இந்த குரில் ஓ இன்சியல் கொண்ட அனைத்து, அதாவது 4 பன்னீர்செல்வம் என்பதும் அடுத்தடுத்து அதே சின்னத்தை கேட்டு வருகின்றனர். தற்போது ஒரு பன்னீர்செல்வத்திற்கு பட்டாணியும் இன்னொரு பன்னீர்செல்வத்திற்கு கண்ணாடி கிளாஸ் என இருவருக்கு சிம்பிள் ஒதுக்கப்பட்டுள்ளது, சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இன்னும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு முழுமையாக அதிகாரப்பூர்வமாக சின்னம் ஒதுக்கப்படாததால் சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக காத்திருந்த முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து புறப்பட்டு சென்றார். தொடர்ந்து அவருக்கான சின்னம் வழங்குவதற்காக மாவட்ட ஆட்சியர் தொடர்ந்து அந்த சின்னம் ஒதுக்கீடு பணியில் ஈடுபட்டு வருகிறார்.